Let's know more about cataract from the experts. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், மருத்துவ இயக்குனர் மற்றும் கண் அறுவை சிகிச்சை நிபுணர், ஜோதி கண் பராமரிப்பு மையம், புதுச்சேரி. 26 வருடங்களாக புதுச்சேரியில் கண் மருத்துவத்தில் பூர்ணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர். எங்களுடைய மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை, கண் புரைக்கும், ரெட்டினா, ஆன்டீரியர் செக்மெண்ட், போஸ்டீரியர் செக்மெண்ட் போன்ற அனைத்து கண் பிரச்சனைகளுக்கும் மோஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜியோட சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இன்று நான் கண் புரை பற்றி பேச இருக்கிறேன். கண் புரை என்றால் என்ன? நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் ஊடுருவும் தன்மை உடையது, டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டியது. ஒளியை நம்ம ரெட்டினால ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறது அந்த லென்ஸ். இந்த லென்ஸ் கலர் மாறும்போது அதை கண் புரை என்று சொல்றோம். ஊடுருவு தன்மை குறைந்துவிட்டு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு பின்பு நிரந்தர பார்வை இழப்பு ஏற்படும். பார்வை இழப்புக்கு முக்கிய காரணம் உலகெங்கும் கண்புரையாகத்தான் இருந்து வருகிறது. எந்த ஒரு மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்ல ஒரு 10% கண்புரையினால இருக்கக்கூடிய பாதிப்புகளாக தான் இருக்கிறது. கண்புரை எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயதானவர்களுக்கு அந்த லென்ஸினுடைய கெமிக்கல் நேச்சர் மாறி அந்த டிரான்ஸ்பரன்சி மாறுறதுனால அது பார்வையை மறைக்க ஆரம்பிக்குது. இந்த லென்ஸை அதிர்ஷ்டவசமாக நம்ம எடுத்துட்டு மாற்ற முடியும். அதுதான் கண் புரை அறுவை சிகிச்சை. மற்ற காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறவியிலிருந்து சிலருக்கு கண் புரை ஏற்படலாம். சிலருக்கு வளர்ந்த பிறகு வளரும் பருவத்தில் டெவலப்மெண்டல் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் பிறவி குறைபாடுகள்னால கண்புரை ஏற்படலாம். அடிபடுவதால் கண்புரை ஏற்படலாம். கண்ணில் இருக்கக்கூடிய சில வியாதிகள், கண் அழற்சி, ஐரைட்டிஸ், கண் அழுத்த வியாதி, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கூட கண்புரை சீக்கிரமே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இவை எல்லாத்தையும் செகண்டரி டு டிசீசஸ்ன்றனால காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கண்புரை சில சில மருந்துகள், முக்கியமா ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிலர் அலர்ஜிக்காகவோ இல்ல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்காகவோ இல்ல ஆஸ்துமாக்காக ஸ்டீராய்டு மாத்திரைங்க எடுத்துட்டு இருப்பாங்க. அது போல எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த கண்புரை சீக்கிரமே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கண்புரை வந்த பிறகு என்ன அறிகுறிகள் இருக்கும்? ஆரம்பத்தில் கண்புரை பார்வை இழப்பு, பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும். அது இயற்கை தான். ஆனா சிலருக்கு வெறும் ஒளியை பார்க்கும்போது மட்டும் அந்த பாப்பா சுருங்கும் போது பார்வை மறைக்கும். முக்கியமா ஹெட்லைட் கிளேர், சன்லைட்ல போனா கிளேர் வர்றது, இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு ரெட்டையா கூட தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முக்கியமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சிட்டே வரும்போது சிலருக்கு இந்த பார்வை குறையறது கூட தெரியாது. அறிகுறி இல்லாத மாதிரி கூட நம்ம இங்க முத மருத்துவமனையில சும்மா டெஸ்ட் பண்ணும்போது கண்புரை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போல்லாம் கண்புரை முத்தி சுத்தமா மறைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெயிட் பண்ணவும் கூடாது. ஏன்னா இப்பத்திய சிகிச்சை முறை பத்தி பார்க்கணும்னா, நோ பிரிக், நோ பெயின், நோ பேட்ச் சர்ஜரின்னு சொல்றோம். ஊசி இல்ல, வலி இல்ல, கட்டு இல்லாத பண்ணக்கூடிய நவீன சிகிச்சை முறை வந்துடுது. மைக்ரோ ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன், சிறு துளை வழியாகவே புரையை எடுத்துட்டு நம்மளால லென்ஸ் போட முடியுது. இது போல நம்ம சிகிச்சை பண்ணும்போது நோயாளிகள் உடனே எவ்வளவு சீக்கிரம் அவங்க வேலைக்கு திரும்பி போக முடியும் என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முன்னெல்லாம் கண்புரை அறுவை சிகிச்சை கட் பண்ணி தையல் போட்டு புரையில கண் உள்ள இருக்க லென்ஸ் எடுத்துட்டு புரை அறுவை சிகிச்சை செய்யப்படும். லென்ஸ் உள்ள செலுத்தப்படும். அதுக்கப்புறம் தையல் போடுவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரியான சிகிச்சை முறையெல்லாம் கிடையாது. வெறும் 2.2 மில்லிமீட்டர் ஒரு பேனா டிப் அளவுக்கான ஓட்டையில, பேனா டிப் உள்ள போற அளவு தான் அந்த ஓட்டையை. அந்த சிறு துளை வழியாவே புரைய அகற்றிட்டு
நம்ம ஃபோல்டபுள் லென்ஸ் சுருண்டு இருக்கும் அந்த லென்ஸ், சாஃப்ட் லென்ஸு. சின்ன கேனுலா வழியா உள்ள போய் அத உள்ள இன்ஜெக்ட் பண்ணிர்றோம். நம்ம உள்ள போடக்கூடிய லென்ஸ்ல கூட நெறைய வகைகள் வந்துடுது. ரொம்ப நவீன லென்ஸ் எல்லாம் வந்துடுது. முன்னெல்லாம் லென்ஸ் போட்டோம்னா, தூர பார்வை தெரியும், இல்ல கிட்ட பார்வை தெரியும். தூர பார்வை தெரியறவங்களுக்கு பொடி எழுத்துக்கு நம்ம கண்ணாடி தான் குடுக்க வேண்டியிருக்கும். ஆனா, இப்போலாம் மல்டி ஃபோக்கல் லென்ஸ் எனக்கூடிய நவீன லென்ஸ் வந்துடுது. தூரம், நடுப்பார்வை, கிட்ட எல்லாமே தெரியக்கூடிய, எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய பார்வையும் நல்லா தெரியும். அதாவது தூர பார்வை அவசியம். நடுப்பார்வை இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றவங்க, சமையல்ல இருக்கிறவங்க லேடீஸ் கூட இன்டர்மீடியேட் விஷன் சொல்றோம். அதெல்லாம் நல்லா தெரியணும். கிட்ட பொடி எழுத்துகள் பார்க்கறதுக்கெல்லாம் வந்து நியர் விஷன். இதெல்லாமும் தெரியிற மாதிரி இப்போ மல்டிஃபோக்கல் லென்சஸ் வந்துடுது. சின்ன தொலை வழியாகவே இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸ் செலுத்தி தூர பார்வை, இன்டர்மீடியேட், கிட்ட பார்வை கண்ணாடியினுடைய டிபெண்டன்ஸ் இல்லாமல் 90லேருந்து 98ல 100% கூட சொல்லலாம். நெறைய பேருக்கு 100%மே கண்ணாடியினுடைய தேவை இல்லாம பார்வை தெரியக்கூடிய அளவிற்கு இப்போ வந்து சிகிச்சை முறைகள் வந்துடுது. முக்கியமா நம்ம கண் புரை பிளான் பண்ணும்போது, இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸ்லாம் பிளான் பண்ணும்போது, கேட்ராக்ட் ஒர்க் அப் பண்றது ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணணும். முக்கியமா அவங்களுக்கு கண் வறட்சி இருக்குதான்னு பார்க்கணும். இப்பல்லாம் வந்து ட்ரை ஐ வந்து ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா வந்து எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம இருந்துகிட்டு இருக்கு பேஷண்ட்ஸ்க்கு. இட்ஸ் அ சைலண்ட் எபிடமிக் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா, அ அவங்களுக்கு வந்து கண்ணுல ட்ரைனஸ் இருக்குது என்பதே நம்ம வந்து டெஸ்ட்லாம் பார்க்கும்போது தான் தெரிய வருது. அந்த மாரி ட்ரை ஐ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிம்ப்டம்ஸ் இல்லாம இருக்கவங்களுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி முடிச்ச பிறகு இந்த ட்ரை ஐ சிம்ப்டம்ஸ் வர்சன் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அதுக்கான சிகிச்சை குடுக்காம எடுக்கும்பொழுது. அதனால ஆப்பரேஷனுக்கு பிளான் பண்ணும்போது நம்ம கண்ணுல எல்லா பகுதிகளையும் சரியா பரிசோதனை பண்ணி, நம்ம பின்னாடி ரெட்டினால ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிக் ரெட்டினோபதின்ற பிரச்சனை இருந்ததுன்னா, அதுக்கான சிகிச்சையும் சேர்த்து அளிக்க வேண்டும். கண் அழுத்த வியாதி இருந்தா அதுக்கான சிகிச்சைக்கும் சேர்த்து நம்ம பிளான் பண்ணணும். கண்ணுல வறட்சி இருந்ததுன்னா, ட்ரை ஐயும் ட்ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம லென்ஸ் பவர் கால்குலேஷன் கரெக்ட்டா பண்ண முடியும். ஏன்னா, அதிலே இல்லாட்டி நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம மல்டிஃபோக்கல் லென்ஸ் போடும்பொழுது, ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, டிரைவிங் பண்றவங்க, நைட் டிரைவிங் முக்கியமா பண்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரிங்ஸ் இருக்கிறனால, கிளேர் அண்ட் ஹேலோஸ் வரக்கூடிய கிளேரா இருக்கும். சின்ன சின்ன லைட்ட சுத்தி ரிங்ஸ் வரக்கூடிய, அந்த ஹேலோஸ் எனக்கூடிய சிம்ப்டம்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை ஐ கூட சேரும்போது இந்த கிளேர் அண்ட் ஹேலோஸ் ரொம்ப அதிகமா பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ டிரைவிங் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப கிளேர் ஃப்ரீ மல்டிஃபோக்கல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனும் வந்துடுது. லென்டீஸ் நான் கம்பெனி பேர்லாம் சொல்லல. எப்படி நம்ம கண்ணாடியில இருக்கக்கூடிய ப்ரோக்ரசிவ் ரிங்ஸ் இல்லாம, ப்ரோக்ரசிவ் கிளாஸ் போடுறோம். தூரம், இன்டர்மீடியேட், கிட்ட எல்லாமே அப்படியே ஒரே கண்ணாடியில பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துடுது. அதுபோல லென்ஸ்லயே நமக்கு வந்து தூரம், இன்டர்மீடியேட், கிட்ட ரிங்ஸ் இல்லாமல் மேல இன்டர்மீடியேட் கீழ்ப்பகுதி அப்படின்னு டிவைட் பண்ணி கொடுக்கக்கூடிய லென்சஸும் வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து கிளேர் இல்லாமலேயே அவங்களுக்கு வந்து நல்ல தெளிவான தூரம், நடுப்பார்வை கிட்ட கொடுக்கக்கூடிய லென்சஸாக இருக்கின்றன. ஸோ இது போல இப்ப கண் புரை அறுவை சிகிச்சை கண்ணாடியினுடைய டிபெண்டன்சியும் எடுத்துறக்கூடிய அளவுக்கு அ நல்ல ரிஃப்ராக்டிவ் சர்ஜரியாவும் மாறிக்கிட்டு வருதுன்றே சொல்லலாம். ஸோ கண்புரை அறுவை சிகிச்சை இப்பல்லாம் ரொம்ப மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன்னு சொல்லலாம். ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து முன்னெல்லாம் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 99.9% சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி பண்ணின பிறகு 1 வீக்கு கூட எடுக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டா அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்க பண்ணக்கூடிய அளவுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இப்போலாம் வந்துடுது. ஸோ கண் புரை அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும், அ நம்ம வந்து ரொம்ப பொற முத்துறதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம செய்றோமோ, இந்த நீடில் ப்ரொசீஜர் ஏன்னா சின்ன தொலை வழியா கரைச்சு உரியறதுக்கு பொற ரொம்ப ஹார்டா ஆயிடுதுன்னா, ரொம்ப சிரமமான ஒரு சர்ஜரியா கூட இருக்கும் அது. அதனால
புரை அறுவை சிகிச்சை முன்னெல்லாம் கட் பண்ணி பண்ணும்பொழுது புரை முத்தட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அத பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனல் டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, கண் புரை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய பார்வை இழப்புக்கான முக்கிய காரணம். ஆனா, இன்னைக்கும் அதுதான் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கண் புரை இருப்பது நம்ம கண்டறியறதுக்கு 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அனைவருமே கண் புரை, கண் அழுத்தம், விழித்திரை பாதிப்பு, சர்க்கரை வியாதினால இருக்கக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் இருக்குதான்னு ஒரு ப்ராப்பர் செக்கப் ஆண்டுதோறும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கண் புரை ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருந்தா சொட்டு மருந்துகள் இருக்கு. கண்ணாடி கூட போட்டு பார்த்துக்கலாம். ஆனா, கண் புரை வந்து எப்போ வந்து அவங்களுக்கு பார்வையில பிரச்சனையை ஏற்படுத்துது, ரொம்ப டிரைவிங்லயோ, இல்ல அவங்க கம்ப்யூட்டர் ஒர்க்லயோ, தினப்படி ஆக்டிவிட்டீஸ்ல அ டிஸ்டர்பன்சஸ் உண்டாக்கும் பொழுது, கண்டிப்பாக புரை ரொம்ப அதிகம் ஆவட்டும், முத்தட்டும், மறைக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ப இம்மெச்சூர் கேட்ராக்ட் கால்வாசியோ, அதுக்கும் கம்மியா இருக்கும்போது கூட நம்ம ரொம்ப சேஃபா 100% சேஃபா இப்பல்லாம் கண்புரை அறுவை சிகிச்சை செய்ய முடியுது. சிறு துளை வழியாக செய்யக்கூடிய இந்த மைக்ரோ ஃபேக்கோ வித் ஃபோல்டபிள் லென்ஸ் அதுவுமே இப்போ வந்து அந்த சின்ன தொலை பண்றதுக்கு அந்த கேப்சூல் பேக் ஓப்பன் பண்றதுக்கெல்லாம் கூட இப்போ லேசர் சிகிச்சை வந்துடுது. இப்போ லேசர் மூலமாக ப்ரீ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்ராக்ட் சர்ஜரி இன்னுமே சேஃபா பண்ணக்கூடிய சிகிச்சை முறை வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுல போடுற லென்ஸ் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜினால நம்மளால தூரம், இன்டர்மீடியேட் கிட்ட எல்லாமே கண்ணாடியினுடைய டிபெண்டன்ஸ் இல்லாம நல்லாவே பார்க்க முடியுது. அதனால புரை அறுவை சிகிச்சைக்காக யாரும் வந்து எந்த ஒரு பயத்தோடு புரைய லேட் பண்ணாம, புரை அதிகமாகுற வரைக்கும் வெயிட் பண்ணாம, ஆரம்ப கட்டத்துல கூட மருத்துவரின் ஆலோசனைப்படி அதுக்கான சிகிச்சையை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். Act early, prevent early. Driving change to defeat cataract.